இன்றைக்கி நம்ம சேனலில் முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது நார்மல் சாதத்து கூடவும் சாப்பிட்லாம், கீ ரைஸ் கூட சாப்பிடும்போது நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக இது பிரியாணிக்கு தாங்க பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இந்த தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தால்ச்சா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு குக்கரில் பருப்பு வேக வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1.5 கப்பு போல் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். கூடவே இது கூட நம்ம ஆட்டு இறைச்சி சேர்க்க போகிறோம். அதாவது குறிப்பாக இறைச்சியில் உள்ள எலும்பு கொழுப்பு இருந்துச்சுனாக்கா தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். இது 3 விசில் வரணும். 3 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த தால்ச்சாக்கு என்னென்ன காய்கறிகள் தேவைங்கிறத நம்ம பார்த்துடலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 கத்திரிக்காய், 2 வாழைக்காய், 1 கேரட், 1 மாங்காய், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நம்ம சாதாரணமாக சாம்பாருக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணணும். நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அது போல் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது போல் கிராஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், இது போல் ட்ரெடிஷ்னலாக முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சாவில் இந்த மாதிரி தான் காய்கறியை கட் பண்ணி போடுவோம். இப்போது இதே போல் நம்ம எல்லா கத்திரிக்காயும் கட் பண்ணிடலாம். அடுத்ததாக வாழைக்காவையும் நம்ம அதே மாதிரி தான் கட் பண்ணணும். கிராஸாக தான் கட் பண்ணணும், நேராக கட் பண்ணக்கூடாது. நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டோன்னா பண்டாரி தால்ச்சா மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது எல்லா வாழைக்காவையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கேரட் கட் பண்ணிடலாம். கேரட் நார்மலாக நம்ம எப்போதும் எப்படி கட் பண்ணுறோமோ அது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா மாங்காவை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம தால்ச்சாவை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு தால்ச்சா வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு பெரிய பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாங்க, கிளாஸ் பதம் வந்தாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நம்ம இதை கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாயும் 2ஆக கட் பண்ணி இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து கலரி விட்டுடலாம். நான் இன்றைக்கி தயிர் சேர்க்கலை. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா தால்ச்சாக்கு தேவையான மசாலாக்கள் நம்ம சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூள் சேர்த்து தான் பருப்பு வேக வச்சுருக்கோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற எல்லா காய்கறியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இந்த தால்ச்சாவை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் வேக வச்சிடலாம். 10 நிமிஷத்தில் இந்த காய்கறி எல்லாம் வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்குள்ளே நம்ம பருப்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு, காய்கறி நமக்கு நல்லா வெந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது இந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த தால்ச்சாவில் சேர்க்க போகிறோம்.
சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை கரைச்சி இது கூட சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம ரொம்ப கவனமாக கிண்டி விடணும். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிச்சிரும். அதனால் அடிக்கடி நம்ம கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. எது கம்மியாக இருக்குதோ அதை நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சமாக மல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை இது போல் காம்போடு நம்ம சேர்க்கணும். ஏன்னா அந்த கருவேப்பிலையோட காம்பு தால்ச்சாவில் இருக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான். அவ்வளோதான், நமக்கு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலையை போட்டு நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போ தான் அந்த கருவேப்பிலையில் உள்ள ஃப்ளேவர்லாம் தால்ச்சாவில் நல்லா இறங்கும். அதுக்கப்புறமா அந்த காம்போடு நம்ம கருவேப்பிலையை எடுத்து வேறு இடத்துல வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நல்ல டேஸ்டான முஸ்லீம் ஸ்டைல் தால்ச்சா நமக்கு தயாராகிடுச்சு. இது பிரியாணிக்கு அல்டிமேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.